வாழ்க்கையை மாற்றும் 52 பழக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய டிப்ஸ். ஹாப்பியஸ்ட் ஹில் பக்கத்தில் மட்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள். ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம். பழக்கம் 13. காற்று மாசுபாட்டிலிருந்து மூளையை பாதுகாத்திடுங்கள். காற்று மாசுபாடு என்பது வெறும் நுரையீரல் அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. நீண்ட காலம் மாசடைந்த காற்றை சுவாசிப்பது உங்கள் மூளையையும் பாதிக்கும். காற்றில் உள்ள மிக நுண்ணிய மாசுக்கள் மூளைக்குள் நுழைந்து வீக்கத்தை ஏற்படுத்தலாம். இது மூளையில் கட்டிகள், அதாவது மெனிஞ்சியோமா போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே சுத்தமான காற்றை சுவாசிப்பது நம் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். மாசுபாட்டிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? இதோ சில எளிய வழிகள். வெளியே செல்லும் முன் கவனியுங்கள். உங்கள் பகுதியில் காற்றின் தரம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். காற்று அதிகமாக மாசடைந்து இருந்தால் வெளியே செல்வதை தவிர்க்கலாம். மாஸ்க் அணியுங்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள இடங்களுக்கு செல்லும் போது தரமான முகக்கவசம் அணிவதை வழக்கமாகிக் கொள்ளுங்கள். பயணத்தின் போது ஜன்னலை மூடுங்கள். பேருந்திலோ காரிலோ செல்லும் போது வாகன புகையில் இருந்து தப்பிக்க ஜன்னல்களை மூடி வைப்பது நல்லது. ஏர் பியூரிஃபையர். நீங்கள் பிஸியான சாலைகளுக்கு அருகிலோ அல்லது தொழிற்சாலைகள் இருக்கும் இடத்திலோ வசிக்கிறீர்கள் என்றால் வீட்டில் காற்றை தூய்மைப்படுத்தும் கருவிகளை பயன்படுத்தலாம். குப்பைகளை எரிக்க வேண்டாம். பிளாஸ்டிக் அல்லது மற்ற கழிவுகளை எரிப்பதை தவிர்க்கவும். அதேபோல் தேவையில்லாமல் வாகனத்தை ஆன் செய்து வைத்திருக்க வேண்டாம். இவை காற்றை அதிக மாசுபடுத்தும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணம். முடிந்தவரை நடைபயணம், சைக்கிள் அல்லது எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. வீட்டு செடிகள். காற்றை தூய்மைப்படுத்தும் சில வகை செடிகளை வீட்டுக்குள் வளர்க்கலாம். இப்படி தினமும் நீங்கள் சுவாசிக்கும் காற்றின் தரத்தில் கவனம் செலுத்தினால் உங்கள் நுரையீரலை மட்டுமல்ல, உங்கள் மூளையின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும்.